அது எப்படி உன் பொண்டாட்டி ஊர்ல இருக்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? என்னடா அந்த விஜய் மோபம் முடிச்சிட்டாடா. அவன் வேலையே அதுதானே. ஏதாவது புதுசா சொல்லு. டேய் போன் பண்ணி எங்க இருக்கோம் என்ன பண்றோன்னு துருவி துருவி கேட்டுட்டு இருக்காடா. நீ என்ன சொல்லிருக்க? அதுக்கு நான் டவர் கிடைக்காத மாதிரி பேசி போனை கட் பண்ணிட்டேன். சூப்பர் கார்த்திக். எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? என்ன வீணா? நீங்க பேசும்போதே பதறி இருப்பீங்க, அடுத்து அப்படியே டவர் கிடைக்காத மாதிரி போன அப்படியே விட்டு 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 கட் பண்ணிருப்பீங்க. அவ கன்ஃபார்ம் பண்ணிருப்பா. அதுக்காக நாம இப்ப எங்க இருக்குன்னு சொல்லவா முடியும் அவகிட்ட? அவ தேடி இங்க வந்துருவா வீரா. அப்புறம் நம்ம மொத்த பிளானும் இங்க சொதப்பிடும். என்ன உன் பொண்டாட்டி தானே? டேய் பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் சொல்லிட்டு இருக்காதடா. சரி உர்ரா, ஒரு காலத்துல நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே? டேய் மாறா, இங்க பாரு, இது கலாய்க்கிற நேரம் கிடையாது சொல்லிட்டேன். சரி எடுறா. வீடியோ கால்ல வந்துட்டு இருக்காடா அவ. ஏண்டா வீடியோ கால்ல பேசுற டைம் ஆடாது? என்ன இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. டேய் இங்க பாரு, கலாய்க்கிற நேரம் அடையுது. சரி இப்ப என்ன பண்ண போற? சரி எடுங்க எடுங்க கார்த்தி. அட்டன் பண்ணி பேசு. டேய் நான் கால் அட்டன் பண்ண அட்மாஸ்பியரை வச்சு கண்டுபிடிச்சிருவாடா அவ. கால் அட்டன் பண்ணலனாலும் கண்டுபிடிச்சிருவாடா. அவளுக்கு டவுட் வந்த வரைக்கெல்லாம் போதும், அட்டன் பண்ணி பேசிடு. எப்படிடா டேய்? டேய் ஏதாச்சும் ஒரு செவுத்து பக்கமா நின்னு பேசு. அப்படி அப்படி திரும்பு. இங்க இருக்கோன்னு காட்டிக்காத. அங்க பாரு அந்த சைடுலாம் யாருமே இல்ல, பேக்ரவுண்ட்ல எதுவுமே காட்டாது. டேய் அவ காட்ட சொல்லுவாடாத. சபா என்ன பண்றது? டேய் நீ முதல்ல அட்டன் பண்ணி பேசு, அதுக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம். சரிடா. மச்சான் எங்க இருக்கீங்க? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணுமே, சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு பிளான் இங்க கிடையாது. சொந்தக்காரங்க வீட்ல ஒரு கல்யாணம். என்ன மச்சான், உங்க கடைய வைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி கிட்ட பத்திரத்தை கொடுத்திருக்கேன். அவங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. இவ்ளோ இக்கட்டான சிச்சுவேஷன்ல நீங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்களோ? அத நான் நம்பணும். நல்லா கதை அளக்குறீங்க.